ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த யூடியூபில் சேர்ந்திருக்கிறவங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏலகும் சர்ச்சபாக வாழ்த்துகிறேன். தேவனை நாம் எப்பொழுதும் மகிமைப்படுத்துவோம், எப்பொழுதும் சோத்தரிப்போம். தேவனை சங்கீதங்களாலும் ஞான பாட்டுகளினாலும் துதிகளை செலுத்துவோம், சோத்திரங்களை செலுத்துவோம், நன்றி பலி செலுத்துவோம். தேவனை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். தேவன் நம்மை மகிமைப்படுத்தும் பொழுது இந்த உலகம் உங்களை தேவனுடைய ஜனம் என்பதை அறிந்து கொள்ளும். ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தாவீதை போல நடனமாடி எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன் என்ற பாடலை பாடுவோம்.
சுந்தர ரட்சகர் ஜீவ வார்த்தை இயேசு உன்னத நாம சுந்தர ரட்சகர் மகிமையின் ராஜன் இம்மானுவேல் நம்மோடு இருப்பவர் சுந்தர ரட்சகர் ஜீவ வார்த்தை Jesus, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living Word. இயேசு உன்னத நாம சுந்தர ரட்சகர் மகிமையின் ராஜன் இம்மானுவேல் நம்மோடு இருப்பவர் சுந்தர ரட்சகர் ஜீவ வார்த்தை Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich.
give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. Give thanks. Give thanks. Give thanks. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக நாம் அபிராமை குறித்து நாம் படித்து வருகிறோம். இந்த நாளிலும் அபிராம் எவ்வாறு ஆபிரகாமாக மாற்றப்பட்டது என்பதை குறித்து சிந்திக்கப் போகிறோம். கர்த்தராகிய தேவன் ஆபிராமை கல்தேய தேசத்தில் உள்ள ஊர் என்ற பட்டணத்தை அழைத்து கொண்டு வந்து கானானிலே குடியிருத்தினார். அங்கு இருக்கும்போது சில காரியங்கள் நடக்கிறது. அந்த அழைத்து கொண்டு வந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை பார்க்கும்போது முதல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, அபிரகாமே, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டாரை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்கிறார். அவ்விதமாக போகிறார். அந்த கானான் தேசத்தில் குடியிருக்கிறார். இப்போது அந்த நாட்களில் கொடுத்த உடன்படிக்கை, பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். 2வது, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3ஆம் வசனத்திலே ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறான். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று சொல்கிறார். 3வது, பூதலத்துள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும். இதமாக 12ஆம் வசனத்திலே 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வாசிக்கும்போது வாசிக்கிறோம். ஆனால் நான் தொடர்ந்து வரும்பொழுது 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமை பேசொல்லி அழைத்து தேவன் அவரோடு பேசுகிறார். 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும்போது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து வேண்டு உத்தமனாயிரு. அப்போ பாருங்கள், 12ஆம் வசனத்திலே அவர் ஒரு அழைப்பு விடுக்கிறார். விடுத்து 17ஆம் அதிகாரத்திலே அவர் வரும்போது அவர் யார் என்று ஆபிரகாம் சொல்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், இஸ் அல்மைட்டி காட். எபிரேய மொழி சொன்னால் எல்ஷதாய். அடுத்து சொல்ல, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்போ திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர், இல் ஃபாதர் ஆஃப் மல்டி நேஷன், அநேக ஜாதிகளுக்காக நான் உன்னை
தகப்பனாக வைப்பேன்னு சொல்லுகிறான். 3ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு கூட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், கர்த்தர் இங்கே ஒரு உடன்படிக்கை திரும்பவும் பண்ணுகிறார். ரினியூ த கவனன்ட் வித் அப்ரஹாமுடைய முதல் கொடுத்த உடன்படிக்கை தொடர்ந்து 17ஆம் அதிகாரம் திரும்பமாக அந்த உடன்படிக்கை அவர் புதுப்பிக்கிறார். ரிவைவ், புதிய உடன்படிக்கை செய்கிறார். நான் உன்னுடனே பண்ண என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அப்படி என்றால் அபிராம் என்ற வார்த்தைக்கு ஜாதிகளுக்கு தகப்பன், ஆனால் அப்ரஹாம் என்ற வார்த்தைக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். 5ஆம் வசனம் சொல்லு, இனி நீ உன் பேர் அபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தும்படியாக நான் உன் பெயர் அப்ரஹாம் எண்ணப்படும். அப்போது இந்த நாள் வரலும் ஏறத்தாழ 75வது வயதில் அப்ரஹாம் இந்த வாக்குறுதிப்படுகிறார். அந்த அப்ரஹாம் தன்னுடைய 99வது வயதிலே தேவன் திரும்பமாக கூப்பிட்டு அவனை அபிராம் என்ற பெயரை மாற்றுகிறார். அதுவரையும் ஜாதியின் தகப்பனாக இருந்த அப்ரஹாம் 99வது வயதிலே சர்வ வல்லமுள்ள தேவன் அவனுக்கு பிரத்யட்சமாகி அவனை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாகிறார். அவருக்கு அப்பொழுது அவனுடைய பேர் அப்ரஹாம். அப்போது அபிராம் என்ற பேர் அப்ரஹாம் என்று மாற்றப்படுகிறது பார்க்கின்றோம். அப்ரஹாம் என்றால் திரளான ஜனங்களுக்கு தகப்பன். அப்போ அபிராம் என்ற பெயர் 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அப்ரஹாம் என்று மாற்றப்படுகிறார். அப்படி என்றால் சாராய், அவருடைய பேரும் சாராள் என்று மாற்றப்படுகிறாள். அதே 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பின்னும் தேவன் அப்ரஹாமை நோக்கி, உன் மனைவி சாராய் இனி சாராய் என்று சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேரிடுவாயாக. அப்போது சாராய் அந்த நாள் வரையிலும் சாராய் என்ற பெயர் உடையவளாக இருந்த சாராய் பிற்பாடு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சாராயை சாராள் என்று பெயரிடுகிறார். அப்போது கடந்த 25 வருடங்களாக இருவரும் முதல் பெயர்கள் அபிராம் என்றும் அடுத்தும் சாரா என்ற இருவர்களும் பெயர்களை மாற்றி சொல்லுகிறார். பாருங்கள், ஆசீர்வதிக்கும்போது பெயர்கள் மாற்றப்படுகின்றது. ஆதி காலத்தில் அபிராம் என்ற மனிதன் இன்று அப்ரஹாமாக மாறுகின்றான். சாராய் என்ற சகோதரி இன்றைக்கு சாராள் என்று பெயரிடப்படுகிறாள். 16ஆம் வசனம் சொல்லுது, நான் அவளை ஆசீர்வதிப்பேன், சாராயை ஆசீர்வதிப்பேன், அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். இது ஒரு வாக்கு தத்தம். ஏற்கனவே சொன்னார், நீ பெரிய ஜாதி ஆக்குவேன், பிள்ளைகள் பெறாமல் எப்படி ஒரு ஜாதியாக முடியும், பெரிய ஜாதியாக. ஆனால் இந்த இடத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை அவர் சொல்கிறார், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அப்போ ஆபிரகாம் சொல்கிறான், நீ ஆபிரகாம் சொல்லலை, ஆபிரகாம் என்ற பெயர் பெற்ற உடனே அவனுக்கு சொல்ல, நான் உனக்கு சாராள் மூலமாக ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ஜாஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னான். அப்போது இந்த 12 அதிகாரத்துக்கும் 17ஆம் அதிகாரம் வித்தியாசம் உண்டு. அந்த நாளிலே அப்ராம் என்றும் சாராய் என்று அழைக்கப்பட்ட இருவரும் 17ஆம் அதிகாரத்தை வரும்போது அப்ரஹாம் என்றும் சாராள் என்றும் பெயரிடப்படுகிறாள். ஆசீர்வாதம். அப்போது இது எதனால் வந்தது என்று சொல்லும்போது, தேவனுடைய ஆசீர்வாதம் சில நிபந்தனையோடு கொடுக்கப்படுகிறது. இங்கே பார்க்கிற ஒரு மாறுதல், ஒரு ரினியூவல் அல்லது புதுப்பித்தல், பழைய வாழ்க்கை விட்டு ஒரு புதுப்பித்த வாழ்க்கை தேவனே அவர்களுக்கு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இஸ்ரவேலனை அழைக்கப்படுவதற்கு 8ஆம் நாளிலே அவன் விருத்தசேதனம் பண்ண வேண்டும். 11ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்தசேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கு உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை அடையாளமாக இருக்கிறது. அப்போது விருத்தசேதனம் என்பது உடன்படிக்கை.
ஒரு அடையாளம். நித்திய உடன்படிக்கை என்று இஸ் எ கான்ஸ்டன்ட், இஸ் எ பெர்மனன்ட் உடன்படிக்கை. கவனன்ட் என்றால் ஒரு கவனன்ட் என்றால் உடன்படிக்கை. அது நாம் பார்க்கிறோம். அப்போ விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டு காலத்தின் ஒரு உடன்படிக்கை. அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டுக்கு உடன்படிக்கை என்ன? புதிய ஏற்பாடு உடன்படிக்கை பார்க்கும்போது கவனித்து பார்க்கும்போது எரேமியா 31:31 வாசிக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவைத்தான் அங்கே பார்க்கின்றோம். அப்போது இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சாதிகள் எல்லாம் நாம் பார்க்கும்போது கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். அங்கே வேற்றுமைகளிலே ஜாதிகள் கிடையாது, எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்படுகிறோம். கலாத்தியர் எழுதிய நிருபம் 3:27 வாசி. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசாரம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கின்றீர்களே என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்தசேதனம் என்பது ஒரு நித்திய உடன்படிக்கை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசாரம் பெற்றவர்கள் எத்தனையோ அவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 28 வாசிக்கும். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் என்றும் வித்தியாசம் அங்கே இருந்தது. இங்கே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவன் விருத்தசேதனம் எடுக்கின்ற அவசியம் கிடையாது. கீழே வாசிக்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களானால் அப்ரஹாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திராயும் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு இஸ்ரவேலனாக வேண்டுமால் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அவர் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1:12 வாசிக்கிறோம். அவன் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது புதிய ஏற்பாடு விசுவாசி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு கிறிஸ்தவனாக யூதன் அல்லது ஒரு இஸ்ரவேலனாக வேண்டுமானால் 8ஆம் நாள் விருத்தசேதனம் பண்ண வேண்டும். அதான் உடன்படிக்கை. 17 ஆதியாகமம் 17:11 வாசிக்கிறோம். ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? 8ஆம் நாளிலே விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். அவன் மட்டுமல்ல, அவன் வீட்டிலுள்ள புருஷ ஜாதி அல்ல, புருஷ பிரஜை மட்டுமல்ல, அங்கே வருகின்ற அடிமையானாலும் சரிதான், ஆண் பிள்ளையாக இருந்தால் இன்னும் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். அங்கே வேற்றுமை கிடையாது. இங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ யாராக இருந்தாலும் சரிதான், யூதனாக இருந்தாலும் சரிதான், கிரேக்கனாக இருந்தாலும் சரிதான், அவர் யாராக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாராக இருந்தார்கள்? ஆதாமின் சந்ததிகள். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவன் அங்கே மாம்சத்தின் நுனித்தோல் அல்ல. இங்கே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக விருத்தசேதனம் உள்ளுக்குள்ளே இதயத்திலே விருத்தசேதனப்படுகிறான். உள்ளான மனிதன் விருத்தசேதனப்படுகிறான். அப்போ அவன் தேவன் பிள்ளையாக மாறுகின்றான், தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். இங்கே நான் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நான் அப்ரஹாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். ஹலோ, கர்த்தர் மிக அழகாக சொல்கிறார், நாம் அப்ரஹாம் பின் காலத்தை நாம் வாழ்ந்தவர்கள் அல்ல, பிறந்தவர்கள் கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் வாழ்கின்ற ஞானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்ரஹாமின் சந்ததிகளாக மாறுகிறோம். ஹல்லேலூயா, எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அந்த நான் நினைத்து பார்க்கும்போது, அப்ரஹாம் காலத்தில் பிறக்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நான் அப்ரஹாமின் சந்ததிகளாக மாறுகிறோம். அவருடைய சகல ஆசீர்வாதங்களுக்கு நான் உரிமை உள்ளவர்களாக இருக்கின்றோம், அல்லது நான் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அல்லது என்ன புதிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், உன் நாமத்தை உயர்த்துவேன், அதுமல்ல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்போ அப்ரஹாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைக்கு பிறந்து வாழ்கின்ற
இந்த காலத்தில் இருக்கின்ற நானும் நீங்களும் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அங்கே வேற்றுமை கிடையாது. ஆகவே இந்த நாட்களில் பார்க்கும்போது அப்ரஹாமுடைய கடந்த காலம் அபிரமாக இருந்த காலத்தில், ஆனால் அப்ரஹாம் என்று பெயர் பெற்ற பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். அவ்விதமாய் நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்க அப்படினால், இயேசு கிறிஸ்துவில் நாம் பிறந்திருக்க அப்படினால் நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். we are நியூ பார்ன் creatures. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது அதான் தேவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார் நிக்கோதேம் என்று சொல்கிறார். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வசிக்கின்ற நானும் நீங்களும் அப்ரஹாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ரஹாமுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கு நாம் உரிவுகளாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. தொடர்ந்து இந்த அப்ரஹாமுடைய வாழ்க்கை குறித்து நாம் இந்த நாட்களில் பார்த்தோம். அப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த வாரங்களிலே இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த வாக்குத்தத்தின் மூலமாக, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின் மூலமாக ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அதான் ஈசாக்குன்னு சொல்லுகிறோம். அதை குறித்து நாம் அவருடைய பிறப்பும் அது பிறகுள்ள காரியங்களையும் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் முதல் பெற்ற உடன்படிக்கை 17ஆம் அதிகாரத்திலே புதுப்பிக்கிறார். அதன் மூலமாக பிற ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் பிற ஜாதிகளுக்கு தாயாகவும் அப்ரஹாமாகவும் சாராளாகவும் மாறுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய விசுவாசியின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகளை நாம் சிந்தித்து வருகிறோம். இப்பொழுது பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்ரஹாமை அழைத்து அப்ரஹாம் என்று மாற்றுகிறார். சாராய் அழைத்து ஒரு சாராளன் பெறுகிறார். விதமாக சகல ஆசீர்வாதங்கள் கூடியவர்களாக அவர் காணப்படுவதை பார்க்கின்றோம். நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதன் மூலமாக ஆபிரகாம் சந்ததிகளாக மாறுகிறோம். அவர் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த செய்தியை கேட்போம். மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுது நம்முடைய கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் அன்பை நைக்கும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த நாளிலே செய்துகிட்ட அனைவரோடும் இன்று மென்றும் சதா காலம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமீன்.